மதுரையில் மூடப்பட்டுள்ள கல்குவாரிகளை கண்காணிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது என்று சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரையில் விதிகளை மீறி செயல்பட்ட கல்குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மதுரை மாநகராட்சி கழிவுநீர் கால்வாய் திட்டங்களை மேம்படுத்த ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும், பாதாள சாக்கடை பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் மதுரை மாநகராட்சி ஊழல் புகார் தொடர்பாக தவறுகள் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் நிர்மல்குமார் குறிப்பிட்டுள்ளார். குவாரிகள் மதுரை மாவட்டத்தில் எத்தனை குவாரிகள் இதுவரைக்கும் இயங்கி அதாவது மூடப்பட்டிருக்கு. ஸோ மூடப்பட்டிருந்தாலும் இயற்கை வளங்களை கொள்ளையடித்தவர்கள், திருநெல்வேலி யாராக இருந்தாலும் அவங்க தப்பிக்க கூடாது. ஸோ அதுல என்னென்ன வயலேஷன்ஸ் இருக்குன்னு அனைத்து அசஸ்மெண்ட்டும் பண்ண சொல்லி மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அடுத்ததா மதுரை மாநகராட்சியில் உங்க எல்லாம் தெரியும், அந்த மதுரை மாநகராட்சி ஊழல் பற்றி உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதுல முழு அளவிலான ஒரு அசஸ்மெண்ட் செய்யப்பட்டு கண்டிப்பாக யார் யாரெல்லாம் வயலேஷன் இருந்தாங்களோ கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ முழு அளவிலான கம்ப்ளீட் அசஸ்மெண்ட் செய்யறதுக்கான வேலைகளை இன்று ஆலோசிச்சிருக்கிறோம். தொடர்ந்து பேசிய அமைச்சர் நிர்மல்குமார், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்ய அனுமதி கோரி ஆளுநருக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவித்தார். செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்ததால் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய ஆளுநரின் அனுமதி தேவை என்றும் கூறினார். மேலும் மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் இருந்து ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்ட விவகாரத்தில் செந்தில் பாலாஜி தலையிடுவது ஏன் என கேள்வி எழுப்பிய அமைச்சர் நிர்மல்குமார், ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட விவகாரத்தில் முழுமையான விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். நம்ம உத்தமர் செந்தில் பாலாஜிக்கு ஹார்ட் டிஸ்க் திருடு போச்சுன்னா உடனே யாருமே பேசாம நம்ம உத்தமர் செந்தில் பாலாஜி மட்டும் டக்குனு ஏன் வந்தான்னு தெரியல. அவர் யாராவது கூப்பிட்டாங்களா, இல்ல செந்தில் பாலாஜி தான் திருடுனான்னு யாராவது சொன்னாங்களா, இல்ல செந்தில் பாலாஜி சொல்லி தான் யாராவது திருடுனாங்கன்னு சொன்னாங்களா? யாருமே இல்லாமல் நானும் அதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை சொன்னேன், காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்காங்க, விசாரணை முடியும் பிறகு சொல்றோம்னு சொன்னோம். டக்குன்னு செந்தில் பாலாஜி திசை திருப்பான்னு ஏன் உடனே ஆஜரானான்னு தெரியல. உத்தமர் செந்தில் பாலாஜிக்கு முதல்ல என்ன நடந்துச்சுன்னு விசாரணை முடியட்டும், முடிஞ்ச பிறகு தெரியும்.